ஸோ வெல்கம் பேக் டு சினிமா கணேஷ். வெல்கம் பேக் சூர்யா. ஆஃப்டர் 20 days. ஆமாம், ஆஃப்டர் 20 days. சரி, எப்படி போயிட்டுருக்கு சூர்யா? அப்புறம் நல்லா போயிட்டுருக்கு. நல்லா போயிட்டுருக்கு. இது நம்ம சினிமா பாட்காஸ்ட், லைஃப் பாட்காஸ்ட்டை மாற்றிடக்கூடாது. சும்மா கேட்டப்பா எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போயிட்டுருக்கு, சிறப்பாக. சரி, இந்த வாரம் 2 படம் வருது. ஆமாம். ஃபஸ்ட்டு எந்த படத்துக்கு போகலாம்? வீராதீர சூரன். வீரதீர சூரன். வீரதீர சூரன் பார்ட் 2. எப்படி உனக்கு எது மாதிரி? எனக்கு எம்புரானும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு எம்புரான் பார்த்தேன், நான் ரெண்டுமே பார்த்துட்டேன். எனக்கு ஆனால் விஷுவல்ஸ் படி எம்புரான் சூப்பராக இருந்துச்சு, பெரிய பட்ஜெட் ஃபிலிம் மாதிரி தெரிஞ்சு. ஆனால் அந்த இன்டர்வியூவில் வந்து பிருத்திவிராஜ் வந்து ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தார். நீங்கள் நினைக்கிறத விட இந்த ஃபிலிமோட பட்ஜெட் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணியிருந்தார். எனக்கு நிஜமாக ஏதோ இந்த ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் எல்லாம் ஒரு வைப்பில் எடுத்துருக்காங்க. ஃபாரின் போவானுங்க, ஈஜிப்தில் இருப்பாங்க, அந்த மாதிரி எல்லாம் என்னென்னமோ லொக்கேஷன்ஸ்க்கு போயிருக்காங்க. கிட்டத்தட்ட நிறைய கண்ட்ரீஸ்ல பண்ணியிருந்தாங்க. நான் ஃபஸ்ட்டு லூசிஃபர் ஒன்று பார்த்ததுனால இது எதுக்கு இப்போ இவ்வளோ ஹாலிவுட் ரேஞ்சில் எடுக்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். மேபி அதை பார்த்து எனக்கு ஒரு கணக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லூசிஃபர் சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கும் இதுக்கும் செம கான்ட்ராஸ்டில் இருக்குது சொல்லப்போனால். அதில் வந்து எண்டில் வந்து லூசிஃபர் யார், அதாவது ஸ்டீஃபன் நெடும்புலிங்கிறது தான் மோகன்லாலோட கேரக்டர் நேம். ஸோ ஸ்டீஃபன் யாருங்கிறது வந்து ஒரு டிஸ்கைஸாக தான் இருக்கும். யார் ஸ்டீஃபன் யாருக்குமே தெரியாது எக்ஸாக்டாக. கேரளாவில் இருக்கார் எல்லாம் தெரியும், பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் ஹூ இஸ் ஹி அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அப்போ அவர் வந்து என்னது, அவருக்கு கடைசியில் ஒரு பேர் சொல்லுவாங்க, அப்ரஹாம் குரேஷி அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஆனால் அப்ரஹாம் குரேஷி என்ன பண்ணிட்டு இருந்தார் எதுவுமே தெரியாது, அப்படியே ஒரு கொஸ்டின் மார்க்கோட தான் முடிச்சிருப்பாங்க அதில். ஸோ அதோட கண்டினியூட்டி தான் இது. ஸோ அப்ரஹாம் குரேஷியோட கதையாக தான் இதை எடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி அதான் சொல்கிறேன். இப்போ வீரதீர சூரன் பார்த்தீங்களா, இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து யாருன்னு சொல்ல மாட்டாங்க விக்ரம. ஆமாம், பார்ட் 1ங்கிறப்ப தான் விக்ரம் யாருன்னு சொல்லுவாங்க. ஒரு மாதிரி கான்ட்ராஸ்ட். இதில் வந்து மோகன்லால் யாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து எக்ஸாக்டான ஒரு பார்ட் 1 பார்ட் 2. லூசிஃபர் இப்போ எம்புரானும் வந்து எக்ஸாக்டாக பார்ட் 1 பார்ட் 2. ஆனால் வீரதீர சூரன் வந்து பார்ட் 2 பார்ட் 1. இப்போ தான் பார்ட் 2 வரப்போது, அடுத்ததான் பார்ட் 1. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான இது. பில்லா இப்படி அந்த மாதிரி. பில்லா 2ல் பார்த்தீங்கன்னா அதில் தான் பில்லா யாருங்கிறதோட ஸ்டோரி வரும். ஸோ அந்த மாதிரி அதானே விஜய் சேதுபதி. ஆமாம், கிட்டத்தட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டானது. எனக்கு வீரதீர சூரனில் அந்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி விட்டாங்கல்ல, அந்த ஒரு மளிகை கடையில் இருப்பார், சரியான இருந்துச்சுல்ல அது. எனக்கு அதை பார்த்தோன்னா எனக்கு அப்புறம் அந்த நாட்டு வெடி கொண்டு பார்த்தோன்னே கார்த்திக் சூப்பராஜ் தான். ஏன்னா இது வந்து தகவந்திரமே இப்போ தான் பார்த்தேன் நான் ரீசெண்டாக தான். அதான் அப்போ அந்த நாட்டு வெடி கொண்டு பார்த்துட்டு அவர் ஞாபகம் வந்துருச்சு. ரெட்ரோக்கு வெயிட்டிங். ஆமாம், நானும் வெயிட்டிங் தான். பாட்டு செம்மையாக இருந்துச்சு. கனிமா பாட்டு, கண்ணாடி போயோட கனிமா செம்ம வைப்பு. அதில் உண்மையாக வேணும்னே அந்த ரெஃபரன்ஸ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அந்த அஞ்சலா சாங் ரெஃபரன்ஸ். காஸ்டியூம் பார்த்தீங்கன்னா அந்த ரஜினிகாந்தோட பாஷா படத்தில் ஒரு காஸ்டியூம் வரும், 8க்குள்ள அந்த பாட்டுல எல்லாம் போட்டிருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு காஸ்டியூமு. அந்த பாட்டே பார்த்தீங்கன்னா அதோட வைபே ரைட்டிஸ் வைப். சந்தோஷ் நாராயணன் பீக் சொல்ல மாதிரி சரியான டான்ஸு. கரெக்டாக 2 ஃப்ரெண்ட்ஸு மியூசிக் டேரக்டராக இருந்தால் எப்படி இருக்குங்கிறத அப்படியே செமையாக காமிச்சிருந்தாங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு ஒரு ஹை எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் கமிங் பேக் டு வீரதீர சூரனா எம்புரானா ஃபஸ்ட்டு எப்போவுமே விக்ரம் சார் தான் எனக்கும். ஸோ வீரதீர சூரன் கண்டிப்பாக போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு ஒரு அதுவும் அவர் சட்டப்படாமல் ஒரு சீல் நடந்து வருவார்ல. ஆமாம், நிஜமாக அவருக்கு 59 வயசுங்க. எனக்கு அந்த மியூசிக்கும் பெருசாக எலிவேட் பண்ணுமே தெரியல அந்த இடத்துல. ஆனால் அவர் நடந்து வர அந்த இதே ஒரு மாதிரி ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ்ன்னு சொல்லுவான், சரியாக இருந்துச்சு. செம்மையான ஃபிசிக். ஆனால் சூப்பராக இருந்துச்சு. அதான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போது சித்தா மாதிரி ஒரு படம் எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி பண்ணுவாருன்னு எக்ஸ்பெக்டே பண்ணல. ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு கிளிம்ஸ் விட்டாங்க எடுத்தோடனே. ஒன்று அந்த குழந்தை தூங்கிட்டு இருக்கோம் கேட்பாங்க, அதுவே செம்மையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது வந்து செம்மையாக கண்டிப்பாக பட்டாசு கிளம்ப போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப். அதான் ஹை எக்ஸ்பெக்டேஷன். ஆமாம். அண்ட் இப்போ இந்த இன்டர்வியூலாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், நல்லா இருக்குன்னு நாங்கள் அந்த பிஆர் கூட. ஆமாம், அந்த இன்டர்வியூ. அப்புறம் டிடி கூட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து சுராஜ் பேசியிருந்தார், அந்த மலையாள ஆக்டர், காமெடின். அவர் வந்து அடித்து நவுத்திட்டார். அவர் தமிழில் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பேசவே மாட்டார் கொஞ்ச நேரம். யாருன்னா அந்த கூகுள் குஞ்சப்பன்னு ஒரு படம் வந்துச்சு, ஆண்ட்ராய்டு குஞ்சப்பன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல தமிழில் கூட, கூகுள் குட்டப்பனா இது வந்துச்சு. கேஎஸ் ரவிக்குமார் சார். அதோட ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஆண்ட்ராய்டு. அந்த படம் வந்து மலையாளத்தில் இவர் தான் பண்ணியிருந்தார். இவர் ஆக்சுவலாக ஒரு காமெடியன். ஆனால் அந்த படத்தில் ஒரு இவருக்கு வந்து 40 இயர்ஸ் சம்திங் தான். ஆனால் அதில் 60 இயர்ஸாக பண்ணியிருப்பார். சரியான பெர்ஃபார்மன்ஸ் இல்லை, ஆண்ட்ராய்டு கொஞ்சம் பண்ணல. அது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். ஒரு
அவருக்கு அவார்டு தான் கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். அந்த படத்துக்கு தான் நேஷனல் அவார்டு ஹோல்டர் அவர். ஓகே. ஸோ அவர் வந்து இதில் இந்த ப்ராஜெக்டில் இருக்கார். அவர் இது வரைக்கும் தமிழ் படம் நடித்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட்டு படம் தமிழில். அவர் தமிழ் பேச வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் அந்த இன்டர்வியூவில் பேசவே மாட்டார். அதுக்கப்புறம் பேசுவார். சரியான பஞ்ச் அடிப்பார். காமெடியெல்லாம் அவ்வளோ இதாக அந்த பல்ஸ் பிடிச்சி பேசுகிறாரு காமெடி. இப்போ இந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு? அப்படியே கான்ட்ராஸ்ட் இன்னொரு இன்டர்வியூ மோகன்லால் வச்சு எடுத்திருந்தாங்க. ஆமாம், இர்ஃபான் சொல்கிறேன். ஓகே. அதாவது இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நீ இந்த எல்லா பெரிய ஏதாவது ஒரு சினிமா பற்றி தெரிஞ்சவங்ககிட்ட இன்டர்வியூ கொடுக்கறது ஒரு வேறு மாதிரி இருக்கும். ஜஸ்ட் பிகாஸ் தே ஹேவ் ஃபாலோவர்ஸ் அண்ட் கொடுக்குறாங்கல்ல, அது வந்து ரொம்ப மோசமாக போயிட்டே இருக்கு. இப்போ கடைசியாக அந்த யுவன் அது சரியான அடி பொட்டேட்டோ ஃபேஸ்க்கு. ஆமாம், தென்பாண்டி சிமியில் ரிலீக்ஸ் தெரிலன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இப்போ இர்ஃபானும் அப்படி தான். இப்போ திருஷ்யம்னு படம் நடிச்சாருன்னா அவர் என்ன நிஜமாலே படத்தில் என்ன கொலை பண்ணுற மாதிரி தனத்துலேயும் கொலை பண்ணிட்டா இருப்பார். அந்த லாஜிக் கூட இல்லாமல் இந்த மாதிரி ஏதாச்சும் கடைசி நேரத்தில் கொஸ்டின் ரெடி பண்ணியிருப்பாங்களா இல்லை என்னன்னு தெரியல. எனக்கு புரியல. மோகன்லாலும் பிருத்திவிராஜும் உங்ககிட்ட வராங்க ஒரு மீட்டிங்காக, கடைசி நேரத்தில் கொஸ்டின் பண்ணுவாங்க. இது மாதிரி ஒரு கொஸ்டின் யோசிச்சு பாரு. இன்னொரு செட்டை அந்த இன்டர்வியூ செட்டப்புமே ஒரு மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருந்துச்சுல்ல. ரொம்ப ஒன்றும் அந்தளவுக்கு இதாக கூட இல்லை. ஏதோ அவசரமாக டக்கு டக்குன்னு எடுத்த மாதிரி இருந்து மேபி கேன்சல் பண்ணுற ஸ்டேஜில் போயிட்டு திருப்பி மேபி வந்திருக்கலாம். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு பேசிக் இது வேண்டாமா இந்த கொஸ்டினை கேட்கலாமான்னு. அப்போ என்ன ஒரு ரேபிஸ்ட் பற்றி ஒருத்தவங்க ஒரு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களான்னு யாராச்சும் போய் கேட்க முடியுமா? இது கொஞ்சம் கூட இதே இல்லை. அதே மாதிரி இன்டர்வியூஸ்லாம் மார்க்கெட்டிங் சைடு நிறையா போகிற மாதிரி இருக்குது. முன்னாடி ஏதோ தெரிஞ்சுக்கிறதுக்காக இதுன்ட்டு இப்போ ஃபுல்லாக மார்க்கெட்டிங்காக இன்டர்வியூ கொடுக்குற மாதிரியே ஃபுல்லாக போகுது. எப்போ வந்து இந்த சம்மந்தமே இல்லாமல் ஃபுட் பிளாகர்ஸ் கிட்ட சும்மா சுற்றிக்கிட்டு இருக்க இந்த இன்ஃப்ளூயன்சஸ் அவங்க கிட்டலாம் என்னைக்கு வந்து இந்த ப்ரொமோஷன்ஸ் போக ஆரம்பிச்சது அப்போவே ஒரு மாதிரி ரொம்ப இந்த ப்ரொமோஷனுங்கிறது சேச்சுரேட் ஆகிடுச்சு. கூட கம்பேர் பண்ணுவேன் மதன் கௌரியோட இன்டர்வியூஸ்லாம் எனக்கு கொஞ்சம் அந்த கொஸ்டின்ஸ்லாம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம். ஆனால் என்ன அது ஏதோ டிவி ஆடு மாதிரி கோ-பிரசன்ட் பை நிறையா அதெல்லாம் தான்ப்பா காசு, அதில் தான் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணி தான் ஆகணும். பட் சொல்கிறேன், இந்த மாதிரி ஃபுட்டு பண்ணுற ஒருத்தர், ட்ராவல் விளாக் பண்ணுற ஒருத்தர், இவங்க கூடலாம் டெக் ரிவ்யூ பண்ணுற ஒருத்தங்க, இவங்க கூடலாம் போய் சினி ப்ரமோஷன்ஸ் பண்ணுறதுக்கு பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. வேறு ஏதாவது மல்டிபிள் சினி பிளாட்ஃபார்ம்ஸில் கொடுக்கலாம். இப்போ இவங்க கூடலாம் பண்ணதுக்கு டெம்பிள் மங்கீஸில் கொடுக்கலாம். பட் அட் த எண்ட் ஆஃப் த டே அவங்களுக்கு என்ன கொடுக்கலாம், சினிமா கன்னிஸ்க்கு 500 சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு நம்மளெல்லாம் உள்ளே சேர்த்த மாட்டாங்க. ஸோ அதான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெம்பிள் மங்கீஸோட கொஸ்டினிங் இதுக்கும் அந்த ரொம்ப வருஷமா இருக்காரு, ரொம்ப வருஷமா இருக்காரு. பட் அவருக்கு அந்த அளவுக்கு ரீச் இல்லை. அந்த ரீச் இல்லை இப்போ நீ உனக்கு ஞாபகம் இருக்கும்போது தெரியல, மாநகரம் படம் வந்தப்போ ஃபர்ஸ்ட் மாநகரமோட ப்ரமோஷன்ஸ் வந்து டெம்பிள் மங்கீல தான் பண்ணாங்க. ஓகே. டெம்பிள் மங்கீஸ் ஏன்னா ஷாரா வந்து டெம்பிள் மங்கீஸ்லேருந்து தான் படத்துக்குள்ளே போனார். ஸோ அவங்களாம் ஒரே டீம் தான். ஷாரானா இவர் இந்த மியூசியம் படத்தில் இருந்தாலும் சொல்கிறேன். அவர் தான் அவர். ஸோ அப்போ அவர் வந்து அதில் வந்து பேசியிருப்பாங்க. லோகேஷ் கந்தராஜ் எல்லாம் கீழே உட்காந்த ஒரு ரூமில் இப்படி ஒரு இது போட்டு உட்காந்து தான் பேசியிருப்பாங்க. ஏன்னா அப்போ இருக்கிறதுலே ஃபேமஸான ஒரு சேனல்னு பார்த்தீங்கன்னா அப்போ டெம்பிள் மங்கீஸ் தான். அந்த டைமில் 2017 அந்த ரேஞ்சிலலாம் அப்போல்லாம் அது அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த இன்டர்வியூ. இன்றைக்கி பார்த்தாலும் இந்த இன்டர்வியூ நல்லா இருக்கும். ஸோ அது அவ்வளோ சென்சிபிளாக இருக்கும் எல்லாமே. இப்போ என்னடான்னா என்னென்னமோ கேட்குறாங்க சம்மந்தமே இல்லாமல். அது இந்த கேம்ஸ் வைக்கிறேங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணுறாங்க. அதெல்லாம் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது. படத்தை பற்றி இப்போது பரத்வாஜங்கனோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும். எக்ஸாக்டாக அந்த எப்படின்னா இப்போ எனக்கு பெருசாக சினிமாவில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் சினிமானா என்னென்னே தெரியாதுல்ல. சும்மா அப்புறம் இவரோட பார்க்க தான் இப்படிலாம் பண்ணுறாங்களா அந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் அவரோட இன்டர்வியூவில் தான் கற்றுக்கிறது. இந்த ஆர்ட் ஆஃப் நோட்டிசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஃபிலிம் மேக்கர் ஒரு விஷயம் பண்ணியிருக்காருங்கிறத நிறைய பேர் நோட்டீஸ் அந்த இவர் அனிமல் பட இன்டர்வியூ கூட சந்தீப் மங்காரெட்டி கூட வந்து ஒரு இன்டர்வியூவில் அது நிஜமாக அது எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணுவாங்க. இந்த இப்போ சோகால் ரிவ்யூவர்ஸ் இவங்களாம் யாருக்குமே அது என்னன்னு கூட தெரியாது. எக்ஸாக்டான எடுப்பாங்க படத்தை பார்ப்பாங்களான்னு தெரியல. அதான் சொல்கிறேன். ஒன்று இதர் ஒரு நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் இது நல்லா இருந்துச்சுன்னு ஸ்பெசிஃபிக்காக. ஆனால் பரத்வாஜாங்கன்னு பார்த்தீங்கன்னா குவாக்கியாக தான் பண்ணுவார். அவருக்கு ஒரு சில படம் பிடிக்கும், ஒரு சில படம் பிடிக்காது. அவருக்கு வந்து சூரரை போட்டு டிடன்ட் ஒர்க் ஃபார் மீனாரு. அப்போ அவருக்கு ஸ்டார் பிடிச்சிருந்துச்சு. வேறு யாருமே ஸ்டாரை வந்து பெருசாக நல்லா இருக்குன்னு சொல்லலை. பட் ஸ்டார் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதோட மேக்கிங் வைஸ் அவர் இவரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார் டேரக்டரை. இல்லைன்னு வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணியிருந்தார். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோவேன். ஒரு நார்மலாக ஒரு இன்டர்வியூ ஜென்ரலாக சினிமா ரிலேட்டடாக இருக்கவங்க. ஸோ அதனால் ஃபிலிம் ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அப்கமிங் ஃபிலிம்ஸ் வர்றது வந்து கொஞ்சம் மூவி சைட்ஸ் இருக்கிற ஒரு மூவி சென்ஸ் இருக்குது சம்மன் கிட்ட. ஒரு ஆல்சோ ஆடியன்ஸும் ஒரு நம்மளும் வந்து இதை வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கணும். இன்ட்ரெஸ்ட் அந்த பரத்ரங்கன் மாதிரி நம்மளும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணுங்கிறத தாண்டி என்னென்னா எல்லாரும்
நோட்டீஸ் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அவன் 1000 ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பான். வந்து ஒரு படம் பார்க்குறதுங்கிற வேற, ஒரு ரிவ்யூவராக படம் பார்க்குறதுங்கிறது வேற. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். இல்லை நோட்டீஸ் பண்ண அவசியம் இல்லை. இர்ஃபான் யூ சேனலில் போயிட்டு அந்த இன்டர்வியூ பார்த்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் இவரோட சேனலை பார்த்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும் நீ எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது. XUV500 கார் லான்ச் ஆனப்போ, XUV700 கார் லான்ச் ஆனப்போ மஹேந்திராவோட அந்த XUV கார்ஸ் வந்து இர்ஃபானை கூப்பிட்டு டிரைவ் பண்ண சொல்லுவாங்க. பார்த்துருக்கேன் நினைக்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு காரை பற்றி தெரியும் கொஞ்சம், அதனால் நான் சொல்கிறேன். ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல்னு நம்ம சொல்லுவாங்க. ரவுண்டாக இருக்க ஸ்டேரிங் வீலில் பாட்டம் மட்டும் கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா F1 கார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணாங்க. ரேசிங் கார்ஸில் அந்த ஸ்டைல் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கு பேர் ஃப்ளாட் பாட்டம் ஸ்டேரிங் வீல்னு சொல்லுவாங்க. நிறைய கம்பெனிஸ் அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டான். ஸோ அப்போ அடாப்ட் பண்ணுறப்போ இவர்கிட்ட கார் வருது, இர்ஃபான் ரிவ்யூ பண்ணுறாரு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேரிங் வந்து இப்படி கட் பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா வயிறு இடிக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இது பாரு, இது வந்து அதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு ரீசன் இருக்குது. அது சும்மா வைக்கல, வயிறு இடிக்கூடாதுங்கிறக்காக அந்த ஸ்டேரிங் இப்படி கட் பண்ணல. ஸோ இதுதான் இப்போ ஒரு டெக் ரிவ்யூருக்கு வந்து, ஒரு ஃபுட் பிளாகருக்கோ ஒரு டெக் ரிவ்யூருக்கோ இந்த காரை பற்றி தெரிய போகிறதில்ல. அவங்க தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு அவங்களோட நீஷ் என்னவோ அதுதான் அவங்க பேசணும். இப்போ சம்மந்தமே இல்லாமல் அதை வந்து சொன்னால் கார் பிடிச்ச கார் பற்றி மட்டுமே பேசக்கூடியவங்களுக்கு எவ்வளோ காண்டாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதை பற்றி கார் பற்றி தெரியிற ஒருத்தங்க இது எப்படி இருக்குன்னு அவர் சேனல் மூலிமா தெரிஞ்சுக்கிறாங்கன்னா எவ்வளோ கோவம் வரும். இது கூட தெரில, நீ எதுக்கு ரிவ்யூ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஜோனில் தானே இருக்கும். ஸோ அதுதான் தப்புன்னு சொல்கிறேன். இஃப் யூ ஆர் கோயிங் டு மேக் அ கண்டென்ட் ரீச் தி ஆடியன்ஸ், தி ரிக்வயர்ட் ஆடியன்ஸுங்கிறப்போ வி ஹேவ் டு மேக் ஷோர் வி எக்ஸாக்ட்லி டூ தட் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் யாரும் பண்ண மாட்டேங்கிறாங்க. பொட்டேட்டோ ஃபேஸில் அவங்ககிட்ட ஃபேம் இருக்குது, அவ்வளோதான். அந்த அளவுக்கு ஆடியன்ஸும் மாறணும், கண்டென்ட் கிரியேட்டர்ஸும் மாறணும், சேர்ந்தா தான் பேலன்ஸ். இல்லைனா ஃபுல்லாக பேஷ் பண்ணி முடிச்சிடணும். நீங்கள் இனிமேல் இந்த கண்டென்ட்டே பண்ணக்கூடாதுங்கிற அளவுக்கு ஒரு பாய்காட் நடந்துச்சுன்னா அது நடக்காது. ஏன்னா புஷ் பண்ணிடும் அல்காரிதம். பிடிக்குதோ பிடிக்கல நம்ம ஃபீல்டில் அது வந்துடும் எப்படி இருந்தாலும். ஸோ அது வந்து ஆல்காரிதம் விடாது. பட் நான் சொல்கிறேன், ஒரு பாய்காட் பண்ணி சினிமா ரிலேட்டடாக பேசுகிறவங்க கிட்ட தான் நான் சினிமா பற்றி பார்ப்பேன். மணிகண்டன் அவரோடதுலேயே போனால் மிம்கிரி ஒரு 4 வயசு எடுத்து பேசுவோம். ஆமாம், ரொம்ப சேச்சுரேட் பண்ணிட்டாங்க அவரை எல்லாம். சொல்ல போனால் குடும்பஸ்தன் பட ப்ரொமோஷன் அப்போல்லாம் அவரை என்னதான் பேசுவார். நீ யோசிச்சு பாரு, உன்னோட அவர் ஒரு 32 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் எத்தனை சொல்லிட முடியும்? ஒரே இது எப்படி பார்த்தாலும் ரிப்பீட் ஆகிரும்ல. இப்போ நீ நானும் பேசுகிறோம், நம்ம எப்படி பேசினாலும் எவ்வளோ நேரம் பேசிட முடியும்? எத்தனை இன்டர்வியூ கொடுக்குறப்போ நீயே சேச்சுரேட் ஆயிடுவேன், உங்கள்கிட்ட கான்டென்ட்டே இருக்காது பேசுறதுக்கு. ஸோ அதெல்லாம் தான் பிரச்சனை இப்போது. ஆனால் நிஜமாக மணிகண்டனோட குடும்பஸ்தன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கும் அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. ஆமாம், அதுக்கு வீடியோ போடல. இல்லை, நாங்கள் போட்டோம், நானும் விக்கி போட்டோம். அதுக்கு எடுத்து போட்டோம். படம் ரிலீஸ் ஆன அடுத்த நாளே போட்டோம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு படம். அடுத்த அப்கமிங் இதில் அவருக்கு தான் ஹை எக்ஸ்பெக்டேஷன். பிரதீப் அதான் சொல்கிறேன்ல, இப்போ டாப் ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே அவங்க யார் மேலேயும் பெரிய எக்ஸ்பெக்டேஷனே இல்லை. எல்லா எக்ஸ்பெக்டேஷன்லாம் இப்போ இந்த சின்ன ஸ்டார்ஸுக்கு தான். ஹரிஷ் கல்யாண் வந்து அடுத்தடுத்து சூப்பர் பதிலாக விஜய் வந்தார், விஜய்க்கு பதிலாக யார் எஸ்கே வந்தார், எஸ்கே பதிலாக கவின் பிஆர் அவங்க வராங்க. அடுத்து மணிகண்டன் வராரு. அவங்க அது ஃபாலோ அப்பில். ஸோ இப்போ அவங்களுக்கு தான் டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. அவங்களோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷனுக்கு அவங்களோட ஆக்டிங்கும் எனக்கு ரொம்ப நல்லா மணிகண்டன் சூப்பராக பண்ணுறாரு. மணிகண்டனும் பிடிச்சிருக்கு, கவினும் பிடிச்சிருக்கு. பிரதீப் ரங்கநாதன் வந்து ஒரே ஜானரில் பண்ணுறாரு. இன்னொரு ஜானர் விஜய் அவரோட படம் நான் பார்த்தது, நான் பார்த்த படம் நிறையவே ஒரே மாதிரி மேனரிசம்ஸ் நிறையா நோட்டீஸ் பண்ணியிருக்கேன். பிஆரும் அதே மாதிரி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வருது. ஆனால் மணிகண்டன் அவரும் கவினும் டிஃப்ரெண்ட்டாக. லவ்வருக்கும் குட் நைட்டுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும், குட் நைட்டுக்கு குடும்பஸ்தனுக்கு ஒரு கான்ட்ராஸ்ட் இருக்கும். அது டிஃப்ரென்ஸ் இருக்குது எல்லாத்துக்குமே. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் கொடுக்குற ஒரு ஆர்டிஸ்ட் தான் கவின். அப்படி தான். நீ கவின் பிளட்டி பேக்கருக்கும் டாடாக்கும் பிளட்டி பேக்கர் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் அந்த படத்தை அடின்னு போட்டு அடிச்சாங்கன்னு தான் நான் தேட்டருக்கே போகாமல் இருந்தேன். அந்த படம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஆமாம், சீரியஸாக. அதே பெக்கருக்குன்னு தனியாக ஒரு மேனரிசம் கொண்டு வந்து. காதலிக்க நேரம் இல்லை, எனக்கு காதலிக்க நேரமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சூர்யா நான் பார்க்கல படம், நல்லா தான் இருக்குது. எல்லாரும் ரொம்ப மோசமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொன்னாங்க. நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த படம். அந்த அளவுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுற அளவுக்கு மோசமாக அந்த படம் இல்லை. நல்லா தான் எடுத்துருந்தாங்க, எதுவும் தப்பான விஷயம் எதுவும் சொல்லலை. ஒரு மாதிரி நிறையா கண்டினியூட்டி இல்லாத மாதிரி இருந்துச்சு ஒரு சில எலிமெண்ட்ஸ் மட்டும். மற்றபடி அந்த படம் நல்லா தான் இருந்துச்சு. அதையும் போட்டு இந்த தாக்குனாங்கன்னு தெரில எல்லாரும். ஸோ எனக்கு வந்து இப்போ வீரதீரசூரன் பற்றி பேசணுன்னா, சித்தா வந்து நீ எனக்கு வந்து அருண்குமார், அருண்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போ இருந்ததுன்னா 12 ரொம்ப பிடிக்கும். சரியான படம். அந்த படம் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க, ஷார்ட் ஃபிலிம் படமாக எடுத்தாங்க. ஓ, அது ஷார்ட் ஃபிலிமாக படமாக? ஆமாம், அதே பேர் தான். 12 எடுத்தாங்க. அது அப்படியே படமாகவும் 12 அந்த படம் இன்றைக்கி சொல்கிறேன், தமிழ் சினிமாவில் எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு 10 ஃபிலிம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னா கண்டிப்பாக அந்த 10 படத்தில் அது இருக்கும். அந்தளவுக்கு அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். ஒரு காருக்கு டோட்டல் படமாகவே அது பேக்கேஜாகவே நல்லாயிருக்கும். ப்ளஸ் ஒரு கார் எந்தூசியாஸ்ட்டுக்கு அந்த படம்னா ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரிலேட் ஆகும்னு வச்சுக்கோவேன். அவ்வளோ நல்ல படம். அடுத்த படம் பார்த்தீங்கன்னா சேதுபதி எடுத்தார். சேதுபதி என்டையராக ஒரு காப் ஸ்டோரி.
அது கமர்ஷியல் படம். அதுக்கப்புறம் வந்து சிந்துபாத் எடுத்தார். சிந்துபாத் வந்து ஒரு மாதிரி விஜய் சேதுபதி காது கேட்காம இது பண்ணியிருப்பார். ஸோ அந்த படம் வேறு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு படத்துக்குமே ஜானர் ஷிஃப்ட்டு செம்மையாக ஷிஃப்ட் ஆகிருப்பார். இப்போ நீ பனையார் பத்மினிக்கும் சேதுபதிக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சேதுபதிக்கும் சிந்துபாத்துக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும், சிந்துபாத்துக்கும் சித்தாக்கும் சம்மந்தமே இருக்காது. இது அவுட் அண்ட் அவுட் இந்த கமர்ஷியல். இது சிந்துபாத். சித்தா எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சென்சிட்டிவான ஒரு டாப்பிக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி. இப்போ இதுவும் எனக்கு அப்படி தான் இருக்குது. இப்போ இதெல்லாம் ஒரு ஜானர், இது மொத்தமாக கூட ஒரு இதில் கிளாஸிஃபை பண்ணிடலாம் ஒரு இதுக்குள்ளே இருக்குன்னு. இப்போ வீரதீஸ்வரன் வந்து என்டையராக அவுட் ஆஃப் த பாக்ஸாக ஒரு வில்லேஜ். எனக்கு அந்த கார்த்திக் சுப்பராஜோட ஒரு டச். ஆமாம், கிட்டத்தட்ட ஒரு கேங்ஸ்டர் படம், ஆனால் கன்ஸு எல்லாம் இருக்கிற ஒரு படம், ஆனால் ஒரு கிராமத்தில் செட் ஆகிருக்கு. ஒரு மளிகை கடை வச்சுருக்கிறவர்கிட்ட இத்தனை கன்ஸ் இருக்கும், எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கதை. அப்படி இதில் எஸ்ஜே சூர்யா திருநெல்வேலி பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி இருக்கலாம். அவங்க லாங்குவேஜ் அதான் அந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ எஸ்ஜே சூர்யா இருக்காது. எஸ்ஜே சூர்யா விக்ரமும் ஃபேஸ் ஆஃப் தான் எனக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது இதாக இருக்குது. மேபி இதில் ஆனால் எஸ்ஜே சூர்யா ரொம்ப சட்டிலாக தான் பண்ணியிருப்பாரு. மார்க் ஆண்டனி மாதிரியோ மாநாடு மாதிரியோ அந்த ஒரு சத்தமாக பேசி அந்த மாதிரி இருக்காது. இப்போ தான் நான் அந்த சூர்யா சாட்டர்டேவும் பார்த்தேன். சரிபாதா சனிவாரம்ல சூப்பராக பண்ணியிருப்பார். அதில் வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ். அதிலெல்லாம் பார்த்தாலே டென்ஷன் ஆயிரும் அந்த கேரக்டர், அவ்வளோ கோவம் வரும். ஆனால் அதே டைம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக இருக்கிற ஒருத்தர் காமெடினாகவும் இருக்க முடியுங்கிறது எஸ்ஜே சூர்யா பெரிய எக்ஸாம்பிள். கலாபவன் மணி அதே மாதிரி பண்ணுவார். கலாபவன் மணி யாருன்னா வேல் படம் பார்த்துருக்கீங்களா? அதில் வில்லனா வருவார்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், ஓகே ஓகே. சக்கரபாண்டி இந்த மனசுக்குள்ளே சிரிக்க ஜெமினி இதெல்லாம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அவர் தான் கலாபவன். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ரோல், சரியான ஆர்டிஸ்ட், அவர் சூப்பர் ஆர்டிஸ்ட். அவர் இறந்துட்டாரு, பட் அவர் சரியான ஆர்டிஸ்ட். ஆனால் அவர் மலையாளி, அதுக்கும் அவ்வளோலாம் தமிழ் பேசுவார், சரியாக பேசியிருப்பார். தமிழ் டைலாக்லாம் பார்த்தீங்கன்னா நக்கல்லாம் செமையாக அடிச்சிருப்பார். அது அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லன்னு, ஆனால் காமெடி சூப்பராக பண்ணுவார். அவர் வில்லனாக இருந்தே காமெடி பண்ணுவார். அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். அது அவருக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எஸ்ஜே சூர்யாவுக்கு செம்மையாக செட் ஆகுது. ஏன்னா அவர் டேரக்டர் டர்ன்ட் ஆக்டர் தான். ஆனால் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்குது அவருக்கு. எனக்கு வந்து மலையாள சினிமாவில் எனக்கு வந்து மோகன்லால் ரொம்ப பிடிக்கும். ஸோ மோகன்லால் வந்து எம்புரான் படம் வந்து எனக்கு லூசிஃபர் ரொம்ப பிடிச்சது. என்னென்னா இப்போ எப்படி கமலுக்கு வந்து விக்ரம் எப்படி சொல்லுவாங்க, லோகேஷ் கனகராஜ் ஃபேன் பாய் சம்பவங்கிற மாதிரி லூசிஃபர் வந்து அப்படி தான். ஏன்னா பிருத்விராஜ் வந்து ஒரு வெறித்தனமான மோகன்லால் ஃபேன் பாய். ஸோ அவர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி எடுக்கிறோன்னா ஒவ்வொரு சீனுக்கு எலிவேஷன் இருக்கும். அதில் ஒரு பாட்டு கூட அந்த ஒரு ரேப் ஒன்று இருக்கும், அந்த தாண்டவம் ஒரு பாட்டு இருக்கும், பார்த்துருப்பேன் இந்த இதுலலாம் ரீல்ஸ்லாம் போடுவோம். அந்த ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு வேஷ்டி கட்டிட்டு இறங்கி வந்து சண்டை போடுவார், கடவுளை போல அப்படின்னு ஆரம்பித்து ஒரு ட்ராக் போகும். அவ்வளோ வைப்பாக இருக்கும் அந்த பாட்டு. அது மோகன்லாலுக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அப்படி இருக்கும் அந்த படத்தில். நிறைய எலிமெண்ட்ஸ் சொல்கிறேன், அப்படியே பில்டப் மட்டும் ஏறிட்டே போகும். விக்ரமில் கூட பேட்டை விக்ரம் அந்த ஜோனில் இருக்கும். விக்ரமில் கூட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 40% வரமாட்டார் கமல், அதுக்கப்புறம் தான் கமல் வருவார். இதில் வந்து த்ரூ தி ஃபிலிம் அவரை சுற்றி தான் கதை நடக்கும். அந்த ஸ்டீஃபன் நெடும்புள்ளிங்கிற கேரக்டர் சுற்றி தான் கதை நடக்கும். பேசிகிட்டே இருப்பாங்க அவரை பற்றி. இவர் வந்து இப்படி பண்ணுறாரு ஏதாச்சும் கேஜிஎஃப் மாதிரி இருக்கும். கேஜிஎஃப் மாதிரி இருக்கு, நல்லாயிருக்கும். இது எனக்கு கேஜிஎஃப் விட எனக்கு லூசிஃபர் பிடிக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும். ப்ளஸ் அதில் வந்து அந்த சிஎம் கேரக்டர் தான் இவங்க அப்பாவா அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்லேயே முடிச்சிருப்பாங்க. இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அவரோட சொந்த பையனாக இருக்கலாம், இல்லை ஒரு அனாதையாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம்னு ஒரு மாதிரி போய்கிட்டே இருக்கும் கதை. ஏன்னா ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங் வேறு ஒருத்தவங்க, பிருத்விராஜ் ஒன்லி டைரக்ஷன் மட்டும்தான். ஆனால் அந்த ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே லூசிஃபரில் வெறித்தனமே. அது 1 பார்த்துருந்தா எனக்கு 2 கனெக்ட். நீ 1 பார்த்துட்டு 2 பார்த்தீங்கன்னா உனக்கு கனெக்ட் ஆகும். அதனால நீ இப்போ 2 பார்க்குறக்கு முன்னாடி நீ 1 பார்த்துடணும். அதான் நீ இப்போது செகண்ட் பார்ட் பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்துட்டு செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு கண்டினியூட்டி கரெக்டாக. அது எப்போ ரிலீஸ் எம்புரான் 2? 27th. அதுவும் 27th? ரெண்டும் ஒரே நாள் தான் நினைக்கிறேன். அப்போ எப்போ நான் பார்ட் 1 பார்க்குறது? பார்ட் 1 நாளைக்கோ இன்றைக்கோ பார்த்துரு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீரதீஸ்வரன் போகலாம். ஓகே. ஆமாம், ஏன்னா எனக்கு 2 பேரும் ரொம்ப பிடிக்கும். விக்ரமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எஸ்ஏ அருண்குமார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த கண்டிப்பாக அந்த படத்தை நான் மிஸ் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்த்துடணும். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். கடைசியாக விக்ரம் படம் தேட்டரில் பார்த்து கோபுரம்னு நினைக்கிறேன். பெரிய எக்ஸ்பெக்டேஷன் பார்க்கவே இல்லை இன்றைக்கி வரைக்கும் அந்த படத்தை. நான் நிறைய கெட்டப்ஸ் இருந்துச்சா அப்படின்னு போனா ஒரு பாட்டில் வச்சு அத்தனை முடிச்சு விட்டாங்க. அவர் ராஜபாட்டையிலிருந்து இன்னும் மாறவே இல்லை மனுஷன். ராஜபாட்டையில் என்ன பண்ணாரோ அதே தான் பாட்டி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறப்ப கோபுராலையும். ராஜபாட்டையில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பாட்டு வில்லாதி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனை இது மீமுன்னு வந்துச்சு. நான் குட் பேட் அக்லியும் இவ்வளோ பேசுனீங்களா, ஒரே கெட்டப் ஒரு பாட்டில் வச்சு முடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நடந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படி பண்ண மாட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு கேட்டியா? கேட்டேன். எனக்கு ஸ்டார்டிங்ல மியூசிக் பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆதிக் ரவிச்சந்திரன் நடுவுல வந்தாருல, அதுதான் இரிட்டேட் ஆயிருச்சு எனக்கு. அது மட்டும் இப்போ ரிமூவ் பண்ற வெர்ஷன் கூட நான் கேட்பேன். ரூம்ல வேற டாக்ஸிக் அணியில் ஒருத்தர் இருக்கான், என்னென்னமோ சொல்றான், பாட்டு திட்டிக்கிட்டே இருக்கான். அவன் விடாமுச்சி பார்க்க வரமாட்டேன்ட்டான். ஏய் நல்லா இருக்கடா, மற்றவங்க சொல்றாங்க,
ஆனால் நீ வந்து நல்லா இருந்தாலும் நான் வரமாட்டேன்டா, நான் விஜய் ஃபேனுங்கிறான். அவ்வளோ பெரிய டாக்ஸிக் அணிலாம் இருக்கான். சரி, நான் அந்த கலாச்சாரம் முடிஞ்சு ஃபேஸ்புக்கோட அந்த கலாச்சாரம்லாம் முடிஞ்சுன்னு பார்த்தா இன்னும் இருக்காங்க. அவனுக்கு இன்னும் திருந்தல சூர்யா, அப்படியே தான் இருக்காங்க. எங்கள் ஆஃபீஸில் இப்படி தான் தினமும் இதே சண்டை தான் போய்கிட்டு இருக்கோம். இது விஜய் ஃபேன்ஸுக்கும் அஜித் ஃபேன்ஸுக்கும். இதில் குறுக்க போய் நம்ம ஏதாவது பேசினா சூர்யா ஃபேன்ஸ் அடிக்க ஆரம்பிச்சு என்ன சொன்னா இங்கே குள்ளா தவலன்ட்டு சரி வாங்கிட்டு வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷத்துக்கு அதையே சொல்லுவாங்க தெரியல. ஆனால் உண்மையை சொல்ல போனால் சூர்யா வந்து ரொம்ப ஷார்ட்லாம் கிடையாது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸே அப்படி கம்மியாகவே இருந்தாலும் அவரோட ஆக்டிங் படி பார்க்கும்போது எனக்கு எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல ஆக்டர் நிஜமாவே. அதான் இப்போ நீ விஜய் அஜித்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா, நானே ஆக்சுவலாக விஜய் ஃபேன். சுறா படம் பார்த்துட்டு நீ மோசமான விஜய் ஃபேன் சீரியஸா, வேற படமே இல்லையா? எத்தனை நல்ல படம். நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சரத்குமார் ஃபேனு, அப்புறம் அங்கேருந்து விஷால் ஃபேனாக மாறி, அப்புறம் விஜய் ஃபேனாக மாறி, இப்போ சூர்யா ஃபேனாக வந்து நிற்கிறேன். எனக்கு புரியல இந்த ஆர்க்கே. ஆனால் சின்ன வயசில் கேடிவியில் இதான பார்ப்பேன். சரத்குமார் இன்னொருத்தர் வருவாள், வனிதா அவங்க அப்பா நாட்டாமே வருவாங்க. அவங்க 2 பேரும் தான் எனக்கு பிடிக்கும். அப்புறம் விஷால் வந்து 6 அடி காற்று பார்த்தோன்னு பிடிச்சி, அப்புறம் சுறா அந்த நீச்சல் இப்படி பறந்து வருவார்ல, சின்ன வயசில் அதான் பிடிச்சி ஸ்டிக்கர்லாம் வாங்கி பீரோல் ஒட்டியிருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த 7ஆம் அறிவு 24 பார்த்தோன்னா எனக்கு சூர்யா ரொம்ப மெச்சூரிட்டி வந்துருச்சு. மெச்சூரிட்டி இல்லை, சூர்யா தெரியல பிடிச்சி, பேரும் அதே மாதிரி ரிலேட்டபிளாக. நம்ம 24க்கு வந்து தனியாக ஒரு பாட்காஸ்ட் பண்ணலாம் சூர்யா. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அப்போவும் அந்த படத்தை போட்டு அடித்தாங்க. அந்த படத்தை பற்றி ஒரு ஃபுல் பாட்காஸ்ட் பண்ணணும், எல்லா டீட்டெயிலிங்கோட. நம்ம கண்டிப்பாக ஒரு பாட்காஸ்ட் பிளான் பண்ணலாம் சரியா? ஃபுல்லாக ஒரு தடவை பார்த்துட்டு நம்ம. ஓகே, அப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வீராதீரன் சூரன் போகிறோம், லூசிஃபர் 2 எம்புரான் போகிறோம். கண்டிப்பாக போய் பார்த்துட்டு நம்மளோட தாட்ஸ் என்னங்கிறத இன்னொரு பாட்காஸ்ட்டாக. ஆனால் எனக்கு எம்புரானுக்கு தான் இதுக்கு பெர்மிஷன் ஆகிட்டு அதுக்கு பெர்மிஷன் ஆகிறதா கஷ்டம். ஏன் நைட் ஷோ போகலாம்? நைட் ஷோ போயிடலாம், நைட் ஷோ போகலாம், ஃப்ரைடே நைட் போகலாம். ஓகே, ஸோ நாங்கள் போய் இந்த 2 படத்தையும் பார்த்துட்டு வந்து இன்னொரு பாட்காஸ்ட் டீட்டெயில்டாக 2 படத்துக்கு போடுறோம். அதை பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி. ஆமாம், அதெல்லாம் நாங்கள் சொன்னதில்லை, பட் இருந்தாலும் இப்போ சொல்கிறோம். சிரிப்பு வந்துருச்சு ஏன்னா புது ஷட்டப். ஸோ ஷட்டப்பா செட்டப். ஸோ அதனால் டூ சப்ஸ்கிரைப் டு சினிமா கனீஸ் அண்ட் டூ ஃபாலோவர்ஸ் ஆன் இன்ஸ்டாகிராம். ரொம்ப ரோலிங் ஆகுது இன்னைக்கு.